நான் நிறைய விட்டுட்டேன். எனக்கு எல்லாம் என்ன விட்டு போயிருச்சு. அந்த மாதிரி ஒரு நாள் வரணும். என்ன மறுபடியும் ஆண்டவர் எடுப்பாரா? மறுபடியும் ஆண்டவர் நம்புவாரா? மறுபடியும் அந்த தெருவில் நான் அப்படி போவேனா அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள, யாருடைய இருதயத்துக்குள்ள இருக்குன்னு தெரியல. நிறைய பேர் சொல்லலாம், ஒரு நாள் அந்த இடத்துல இருந்து வந்துட்டீங்கன்னா திரும்பி அந்த இடத்துக்கு போக முடியாதுப்பா, திரும்பி அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதுப்பா. என்னதான் இருந்தாலும், எவ்வளோ ஆப்ரேஷன் ஆனாலும் அந்த சரீரம் பழையது போல மாறாதுப்பா. அந்த பழைய பலன் உனக்கு கிடைக்காதுப்பா. பழையது மாதிரி நீ இருக்க முடியாதுப்பா. நீ மனசை தேற்றிக்கொள் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஆனா இன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் 100% கடந்து வருகிறது. இல்ல, முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனுடைய பாத்திரத்தை உன் கையிலே கொடுப்பார்கள். நீ எடுக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து திரும்பவும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணப்படுவீங்க. கர்த்தர் அந்த வேலையில ஃபிக்ஸ் பண்றாரு. உங்க பிள்ளை அந்த சந்தோஷத்துக்குள்ள ஆண்டவரை ஃபிக்ஸ் பண்றாரு. அந்த பிரிந்து போன குடும்பம் ஒன்னாக போகிறது. அந்த சமாதான குறைவு மாற போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகளே பயப்படாத, உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும். உன் மகளுடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். அவங்க மறுபடியும் அந்த மாதிரி சந்தோஷமா வருவாங்க. என் பிள்ளை மறுபடியும் அந்த வாழ்க்கையை வாழுமான்னு கேட்குறீங்கல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 3 நாளைக்குள்ளே பார்வோனே ஒரு பிரதானுடைய தலையை உயர்த்த முடியுமானால், பார்வோனை காட்டிலும் பெரிய தேவன், சாலோமனை காட்டிலும் பெரிய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அந்த தேவன் வாக்கு கொடுக்கிறார். நடக்கும். உன் பிள்ளைக்கு அந்த தரிசனத்தை மறுபடியும்